ஹாய் மாடியர் போலிவுட் பீப்பிள்ஸ் குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உன்னதமானவர்களே, அற்புதமானவர்களே, வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்யாமல் வாழ முடியாது. பெரிய தவறுகள் செய்யக்கூடாது. பெரிய தவறுகள் மீன்ஸ் வாட், அதாவது இதெல்லாம் பழைய டைலாக் தான். நான் பேசுகிறது எல்லாமே பழசு தான். நான் படித்த விஷயம் அது இது நான் சொல்கிறது எல்லாமே பழசு தான், பழைய சோறு தான். பட் புது சோறு தான் முக்கியம். பழைய சோறு வேஸ்ட்டு, புது சோறு தட் மீன்ஸ் இந்த இப்பத்திய இந்த ஜென்சி கிட்ஸ் அப்புறம் 2K கிட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பட் அப்படிப்பட்ட ஜென்சி கிட் 2K கிட்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கும் அந்த 3 பாப்பாவை பாலியல் பண்ணி ரொம்ப சின்ன பசங்க. ஒரு பையனுக்கு வயது 20 இன்னொரு பையனுக்கு 21. அதுவும் அண்ணன் தம்பியா, இன்னொருத்தவன் யாரும் சொந்தக்காரனா. பாருங்க, 3 ரத்த சம்பந்தப்பட்டவனுங்க ஒரு பாப்பாவை ஒன்றா சேர்ந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான். இவ்வளோ அசிங்கம் இல்லை இது. ஆமாம், இவங்ககிட்ட போனோம் பண்பாடுன்றாங்க, கலாச்சாரன்றாங்க. ஆமாம், இந்தியாவை பற்றி உலகம் ரொம்ப பெருமையாக பேசுதான், காய் துப்புது. போய் பார்த்ததானே அது தெரியும். இங்கேயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டின்னு கும்முடி பூண்டியை தாண்டாதவனா உலகத்தில் வந்து ரொம்ப பெருமையான பேசுகிறான். இந்த இவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னங்க, இந்த இந்தியாவுக்கு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், நரேந்திர மோடி. அவர்தான் பிரதம மந்திரி இல்லைங்க. அவருக்கு என்னங்க வேலை, என்னங்க பண்ணின்னு இருக்காரு? ஒரு கேவலமான ஒரு நாள், அது அசிங்கம், ஊழல், பெருசாலி, லஞ்சம். இந்த அவ்வளோ குழந்தை சொல்லுது, இவர் என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. இப்போ பிரதம மந்திரியா? பிரதம மந்திரின்னா பாவம், அவர் என்னங்க பண்ணுவார்? அதானி அம்பானி எவனோ பாவம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான், போட்டுக்கிறாரு, நல்லா டூர் போகிறாரு வர்றாரு. இவருக்கு எம்ஜி ராமச்சந்திரனை மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பன்னு, அதான் அவங்க அம்மா பாதியாக பிளந்து அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு பாதின்னு கொடுத்து வால்டாக்ஸ் ரோட்லேருந்து கோடாம்பாக்கம் வரைக்கும் நடந்தே சான்ஸ் தேடுவார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்படி பசி, ஏழைகள், துன்பம், கஷ்டம், நஷ்டம் அதான் உணர்ந்திருந்தா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பசி, ஏழைகள் என்றால் யார் என்று தெரியும். ஆட்டையை போட்டு திருடி தின்னு வெள்ளைக்காரங்க கோயிலுக்காக ஒதுக்கிட்டு போன நிலத்தெல்லாம் இவனுங்க ஆட்டையை போட்டானுங்க. பள்ளிக்கரணைன்னு ஒரு ஊர் ஏரி, அதை மொத்தமாக ஆக்கிரமம் பண்ணிட்டான். இப்போ வர டிசம்பரில் அது முழுவ போகுது. அடுத்த வீடியோ.